நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தோம். ப்ரஷ் கட்டரை வச்சு ஓட்டுற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நிறையா கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வந்து கொடுத்துருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் விலையை வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவுமே பதிவு பண்ணியிருந்தோம். அது அந்தளவுக்கு வியூஸ் போகாதனால அந்த பழைய வீடியோ வியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் வீடியோ வந்து இதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்ன மாதிரி வேலை பார்க்கும், என்ன மாதிரி வேலை பார்க்காது அப்படின்ற ஒரு தகவலை ஃபுல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்கிற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும். இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கேட்டார், ஒன்று ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம போய் அதை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாதிரி ஒரு தகவலை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பகிர்ந்து கொள்வோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ப்ரஷ் கட்டரை வந்து ஃபுல்லாக வந்து மாட்டியாச்சு. ப்ரஷ் கட்டரோடைய வேலை, மெயினான வேலை பார்த்திங்கன்னா புல்லுகளை வந்து சுத்தம் பண்ணுற வேலை. இந்த ஹைவேலாம் பார்த்திங்கனாக்கா இருக்க புல்லுகளை பார்த்திங்கன்னா நொறுக்கி எடுத்துகிட்டு இருப்பாங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டொயின் போட்டு வெட்டுவாங்க. இப்போ இந்த தம்பி பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த மாதிரி அந்த 6 டீத் பிளேடவே போட்டு வெட்டி காமிச்சுனார். வெட்டுனா சாதாரண வெட்டும் கிடையாது, அதிகமான புதர் இருக்க இடத்துல வெட்ட சொன்னார். அவருக்கு பார்த்திங்கன்னா வெட்ட தெரில, இருந்தாலும் நம்ம வந்து வெட்டி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி வெட்ட ஆரம்பித்தோம். நம்ம அந்த 6 டீத் பிளேடு போட்டாக்கா நம்ம எவ்வளோ உயர புல் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா நமக்கு சிக்காது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம உயரத்துக்கு 6 அடிக்கு மேலே பார்த்திங்கனாக்கா அந்த புல் வந்து வளர்ந்து கிடக்கு. வீட்டுக்கு பின்னாடி புதர், இந்த காடு கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது அந்த மழை காலத்துலலாம். அந்த மாதிரி நேரத்தில் ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செக்டாரை பார்த்திங்கன்னா வெட்டணும். முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெட்டி கீழே தள்ளிட்டு அதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணோம்னா நம்ம இதவே பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பிடிச்சி கீழே சுத்தம் பண்ணோம்னாக்கா ஈஸியாக வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். அதே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 6 டீத் பிளேட் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். இதில் வந்து என்ன மாதிரி அட்டாச்மெண்ட்டெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று டொயின் வச்சு அடிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 டீத்து, 2 டீத்து, 5 டீத்து, 3 டீத்து, இந்த மாதிரி டீத் பிளேடு வந்து போடலாம். 8 டீத் பிளேடு வந்து போட்டு யூஸ் பண்ணிடலாம். மேஜராக இதனுடைய யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதே வந்து யூஸ் ஆகும். மற்றபடி இந்த களை எடுக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா யூஸ் வந்து ஆகாது. நம்ம ஆல்ரெடியே வந்து போட்டிருப்போம். அந்த களை எடுக்கிற மிஷினோட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஆகலாம். களை வந்து எடுக்க முடியாது. ஆனால் வீடியோ அட்டாச்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பதிவு பண்ணிக்கலாம். மேஜராக வந்து நம்ம ஃபீல்டை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ் கட்டரை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிசி வேரியேஷனில் வந்து இருக்குது. 42 சிசி, 36 சிசி, 52 சிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிசி வேரியேஷனில் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து இருக்குது. இந்த மிஷினோட ஃபுல் விலை வந்து எவ்வளோ வரும் தெரியும் பார்த்திங்கனாக்கா, அந்த சிசி ரேஞ்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 7500, 9500, 10 அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா சிசி வேரியேஷனில் விலை வந்து மாறிக்கிட்டே வந்து போகும். அந்த அட்டாச்மெண்ட்டோட விலை அதிகபட்சமாக 500ரூவாயிலேருந்து 600ரூவாக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கும். இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம மேஜராக அந்த புல் வெட்டுறது, மாட்டுக்கு வந்து தட்டையாக இருக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்த முடியும். நம்ம களை எடுக்கிறது, இந்த தண்ணியை வந்து எடுத்து ஓட்டலாம் அப்படின்றது அதெல்லாம் வந்து ஓட்ட முடியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. நம்ம பெட்ரோல் கூட ஆயில் கலந்தே வந்து ஊற்ற முடியும். மற்றபடி டைரெக்டாக பெட்ரோல் ஊற்றினா மிஷின் வந்து புகஞ்சு போகும். வாங்குகிற கம்பெனிகளில் கரெக்டாக வந்து பார்த்து வாங்கணும். மேக்ஸிமம் 80% பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியும் சேமாக தான் வந்து இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாற்றத்துக்காக மாற்றி போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்காது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கும். இதை பார்த்து வாங்கிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஷிப் பண்ணுறவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். யாருக்குனாலும் தேவைப்பட்டாக்கா காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.